இன்றைக்கி கிட்னி கல்லுக்கெல்லாம் ரொம்ப நல்லது வாழைத்தண்டு கூட்டு நம்ம கைப்பக்குவத்தில். வாழைத்தண்டை ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். தண்டுகளெல்லாம் நாரில் இருந்து இப்படி தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. தண்டெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் சமைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. உடனே சமைக்கிறீங்கன்னா இந்த தயிர் தேவையில்லை, ஏன்னா இது கருத்து போயிடும். கழுவி வச்சுருக்கிற தண்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கணும். ஊற வச்ச பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அரைச்ச சீரகம், சோம்பு, தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு விசில் வரட்டும். வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, தட்டின 4 பல் பூண்டு, வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, வேக வச்ச தண்டு சேர்த்துக்கணும். பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, மணக்க ருசிக்க வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.